Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்தால் நீங்கள் சுலபமாக இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 4 பேருக்கு நல்ல ஒரு ஈவினிங் டைமில் ஒரு போதுமான அளவுக்கு இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா சிவக்க வறுப்பட்டு நல்ல கமகமன்னு வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் அந்த பேனில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் சிவக்க வறுத்துக்கலாம். 3/4 கப் பாசிப்பருப்புக்கு இந்த 1/4 கப் உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு அதிகமான அளவில் இந்த ரேஷியோவில் பருப்புகளை வறுத்து மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அந்த மாவு எடுத்து டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிட முடியும். இப்போ பாருங்கள், 2 பருப்பையுமே நம்ம இது மாதிரி வறுத்து ஆற வச்சுக்கிட்டோம். இதுக்கு இனிப்புக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பருப்பும் சேர்த்து இந்த கப்பில் தான் 1 கப் எடுத்திருக்கோம். அதனால் வெல்லம் வந்து 1 கப்லேருந்து 1.25 கப்பு, அதே கப்பில் 1 கப்லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம இப்போ வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். வெல்லம் வந்து பாகு பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. நல்லா சூடு ஏறி நல்லா கரைஞ்சா போதும். வெல்லத்தில் ஏதாவது மண் தூசி அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணும்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம மிக்சியிலேயே அந்த தண்ணியை ஒவ்வொரு டம்ளராக சேர்த்து நம்ம ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பொடி பண்ணிட்டு வந்த மாவில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்த பிறகு இப்போ இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு தடவை நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி 2 தடவை தண்ணி சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்ச பிறகு நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அந்த பாசிப்பருப்பு மாவு. இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லையும் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு மாவு அரைக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 2.25 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கோம். வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணி அளவே கரெக்டாக இருக்கும். இப்போது தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறேங்க. அதாவது பாசிப்பருப்பு மாவு வெல்லம் தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு நமக்கு பாசிப்பருப்பு மாவு சட்டுன்னு வெந்து வந்துடும். அதனால கை விடாமல் கலந்து விடணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அல்வாலாம் கிண்டும் போது எப்படி கை விடாமல் கலந்து விடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதையும் நம்ம கலந்து விடணும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்து பாசிப்பருப்பு மாவு பாருங்கள் நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா கெட்டிப்பட்டு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டால் போதும். நல்ல கெட்டியான அல்வா பதத்துக்கு இது வரணும். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடலாம். இல்லை நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்க, நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் சேர்த்து தான் கலரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த கும்மாயம் அப்படிங்கிற இந்த ரெசிப்பியை ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக சர்வ் பண்ணும்போது கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து சர்வ் பண்ணலாம். பெரியவங்க அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம். நெய்யெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சும்மாவே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இன்னொரு 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இது வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஈர கையில் நீங்கள் இந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டக்கூடாது. அப்போ தான் இந்த பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா மாவு வெந்து வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து உடையுது பார்த்தீங்களா, கடைசியில் இந்த மாதிரி வரும்போது நமக்கு மாவு நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பில் செய்கிறதுனால ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இது கூட நீங்கள் நெய் சேர்த்து சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போதும் அதுவும் ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இதை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க அப்படியே வெறுமனவே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மொத்தமான அளவில் பருப்பை வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாவு மட்டும் எடுத்துகிட்டு வெல்லம் கரைச்சி எப்போ நினச்சாலும் உடனடியாக செய்யலாம். ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான அதே சமயம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.